Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 7th Maxல exercise 2.3ல third sum பார்க்கலாம். The area of a trapezium is 1586 square centimeter and the distance between its parallel sides is 26 centimeter. If one of the parallel sides is 84 centimeter, then find the other side. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதர் சைட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரெபீசியம் ஃபஸ்ட் நான் ட்ரா பண்ணி காட்டுற பாருங்க. இதுதான் ட்ரெபீசியம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா. ஓகேங்களா? த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் இஸ் 1586. ஸோ இந்த ஏரியா உள்ளே இருக்கிற இந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பேஸ், ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க 1586 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் பேரலல் சைட்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைட்ஸ்க்கும் இடையில இருக்கிற கேப் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது? 26 சென்டிமீட்டர். ஸோ இது என்ன சொன்னேன்? ஹைட்டு. ஓகேங்களா? அப்போது ஹைட்ஸ் ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர். ஒன் ஆஃப் த parallel sides 84 centimeter. So one of the parallel sides என்னது? 84 centimeter. So AB இருக்கு இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த parallel sides கொடுத்துருக்காங்க 84 centimeter. ஓகேங்களா? ஸோ இப்போ அதர் சைட் நமக்கு ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதர் சைட் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் A is equal to half into h into A plus B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஹாஃப் இன்ட்டு ஹைச் வந்து 26 சென்டிமீட்டர், ஏ 84 ப்ளஸ் பி நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்க வேண்டியதான். 1586. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதானே ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். இங்கே வந்து பி இருக்கிறதுனால அதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம ரைட் சைடே தான் வச்சுக்க போகிறோம். அதனால் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. இதை லாஸ்ட் வரைக்கும் நம்ம ரைட் சைடே வச்சு கொண்டு வருவோம். இப்போ வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போகிறது வந்து இதுதான். இதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு போகலாம். ஸோ சால்வ் பண்ண முடியலன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு கொண்டு போகலாம். இப்போ 1:3 2s 6. ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? நமக்கு 13 இருக்குது. 13 வந்து எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நான் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது நான் டிவிஷனில் கொண்டு போகிறேன். சரிங்களா? அப்போ 1586 இந்த பக்கம் தானே இருக்குது. அதுக்கு கீழே நம்ம டிவிஷனில் 13 கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் நமக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? ஸோ இந்த பக்கம் நமக்கு 84 ப்ளஸ் பி இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை செய்யலாம். நார்மல் டிவிஷன்லேயே உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டுருப்பாருங்க. 13ஆல் 1586. ஸோ 15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 டைம் வருமா? 13. 113 இஸ் 13. ரிமைனிங் நமக்கு 2 கிடைக்கும். 8 இறக்கும். ஸோ 2 டைம்ஸ் வருமா? 26 வரும். 13 செகண்ட் டைம் வரும்போது நமக்கு 26 வரும். ஸோ 26 2 டைம்ஸ் 26. 28ல் 26 போச்சுன்னா ரிமைனிங் நமக்கு 2, அந்த 6ஐயும் இறக்கும். ஸோ 2 13s 26. ரிமைனிங் நமக்கு 0 கிடைக்குது. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 122. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 122 நமக்கு கிடைக்குது. இந்த பக்கம் 84 ப்ளஸ் பி இருக்குது இல்லைங்களா? ஸோ நமக்கு பி தானே நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ பி அப்படியே அங்கே வச்சுட்டு 122 இந்த 84 என்ன பண்ணணும்? ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு வரும்போது -84 ஆகிடும். ஓகேவா? இங்கே ப்ளஸில் தானே இருக்குது. ஸோ ப்ளஸில் இருக்கிறது வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போது 122லேருந்து 84 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? இங்கே இதிலேருந்து கொண்டு வரும்போது இங்கே 11 இருக்கும், இங்கே 12 இருக்கும். 12ல் 4 போயிடுச்சுன்னா 8, இங்கே 11ல் 8 போயிடுச்சுன்னா 3. ஸோ இங்கே 0 ஆகிடும். 38. ஸோ இப்போ பி ஈக்குவல்ட்டு நமக்கு 38 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஓகேங்களா? புரிஞ்சாமா? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.